இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மற்றும் ஒரு அண்மை செய்தி. ஓராண்டாக ஊதியத்தை வழங்காமல் தமிழக அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்களாக 30,000 பேருக்கு ஓராண்டாக ஊதியம் வழங்கப்படவில்லை, இதுவா சமூக நீதி காக்கும் அரசு என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்கள், பள்ளிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 30,000 பேருக்கு கடந்த ஓராண்டாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாக அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் பெறக்கூடிய அந்த ஊதியம் என்பது வெறும் 1,500, 2,500, மேல்நிலை பள்ளிகளாக இருந்தால் 3,000 என்ற அளவில் சொற்ப ஊதியம் தான் வாங்கி வருகிறார்கள். இந்த ஊதியத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு அவர்களால் கண்ணியமாக வாழ முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த குறைந்த தொகை கூட கொடுக்கப்படாமல் ஓராண்டாக தொடர்ந்து அவர்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக தன்னுடைய அறிக்கையிலே அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக ஆட்சியாளர்களோ இது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற மாய பிம்பத்தை ஏற்படுத்த முனைகின்றனர் என்றும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் துயரம் கோபமாக மாறும்போது அந்த கோப வெள்ளத்தில் அனைத்து அநீதிகளும் அடித்து செல்லப்படும் என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு விரைவாக அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் சம்பளம் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.